நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டேயே என்னுடைய டீம்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படம்னு வந்திருந்தது, ரிசல்ட் வந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த சந்தோஷத்தில் அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து இந்தியன் 2 தான் பார்த்துருப்பேன். என் படத்துக்கான ரிசல்ட் சரியாக இல்லாதனால தான் இந்தியன் 2 படம் பார்க்கவில்லை என செய்தியாளர் சந்திப்பில் கூறியதை படம் நன்றாக இல்லை என்பதால் தான் பார்க்கவில்லை என தெரிவித்து செய்திகளை ஊடகம் வெளியிட்டிருப்பதாக இயக்குனர் பார்த்திபன் செய்தியாளர் சந்திப்பில் வருத்தம் தெரிவித்துள்ளார். கேட்கப்பட்டப்போ நீங்கள் வந்து இந்தியன் 2 பார்த்தீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டேயே என்னுடைய டீம்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படம்னு வந்திருந்தது, ரிசல்ட் வந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த சந்தோஷத்தில் அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து இந்தியன் 2 தான் பார்த்துருப்பேன். என் படத்துக்கான ரிசல்ட் சரியாக இல்லாதனால நான் தேட்டராக ஓடிட்டு இருக்கேன், அதனால் நான் வந்து இந்தியன் 2 பார்க்க முடியல. இதுதான் நான் சொன்ன பதில். பட் அவங்க போட்டிருந்தது என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்தியன் 2க்கு வந்து ஃபஸ்ட் டே ரிசல்ட் சரியில்லாதனால நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி அவங்க எடுத்து போட்டாங்க. போட்டால் அதுக்கு கீழே வந்து இந்த ட்விட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முகமே இருக்காது. சில மனிதர்கள் கெட்ட வார்த்தை, இவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்குன்னா நமக்கு தெரியாது, அவ்வளோ கெட்ட வார்த்தையில் நமக்கு திட்டுவாங்க. இதெல்லாம் நம்ம கடந்துட்டோம் போல இருக்குன்னு நினச்சா நிச்சயமாக ராத்திரி ஆல்ரெடி எனக்கு தூக்கம் கிடையாது படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி உறுத்தல்கள் வந்து நமக்கு இருக்கும். நம்ம எப்படா போய் கமல் சாரை போய் தப்பாக சொல்லுவோம், இல்லை அந்த படத்தை பற்றி எப்போ தப்பாக சொல்லுவோம். நான் வந்து அரண்மனையிலேருந்து, கருடன்லேருந்து, மகாராஜாவிலேருந்து எல்லா படங்களும் ஓட ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். இப்போ நான் அந்த ஜமாவுடைய ட்ரைலர் பார்க்கும்போது அதை ஜமாய்க்கணும்னு சொல்கிறது வெறும் அந்த வார்த்தை ஜாலத்துக்காக மட்டுமே கிடையாது. டெஃபினட்டாக இந்த மாதிரி படங்கள் ஓட தான் நம்ம டெஃபினட்டாக சினிமா வந்து வேறு ஒரு தளத்துக்கு நகர முடியுங்கிறது என்னுடைய உண்மையான நம்பிக்கை. அடுத்த கேள்வி ஏதாவது இருக்கா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.